சமீப காலமாகவே கும்பராசி அன்பர்களால் எதையும் சரிவர செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. பண தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போதே தவிர குறைஞ்ச பாடில்லை. ஆனால் வருமானம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்குது. இதனாலேயே ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு மனசில் பொறுத்த வரைக்கும் குழப்பங்கிறது இல்லாமல் இல்லைங்க. ஒரு 2 மனசோட தான் அந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. போதாக்குறைக்கு உடம்புலங்கிறது ஏதாவது பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குது. மனக்குழப்பம் இல்லாமலாம் இல்லை, அந்த சொந்தம் அந்த வகையிலுமே கொஞ்சம் பகைங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்கள் என்ன தான் பொறுமையாக போனாலும் உங்களை சீண்டி பார்க்குற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்க நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தையிலும் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஆனால் சில நேரம் உங்கள் மனசை மாற்றக்கூடிய விஷயத்த நிறைய பேர் செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க. வார்த்தையாலையுமே நிறைய உங்கள் மனசை பொறுத்த வரைக்குமே கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லிட்டா மட்டும் அதை பெருசாக எடுத்து பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதை தான் சொல்லுவாங்க, நமக்கு வந்தால் தான் அது தக்காளி சட்னியாங்கன்னு கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அது இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் நீங்கள் என்னதான் சரசரன்னு போனாலும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்தது. 3ஆம் நபருடைய தலையீடு கொஞ்சம் நேரம் நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க சொல்கிற விஷயத்தை கூட நம்புவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமலே இருக்கும். அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை வழியிலையும் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனாலேயே உங்களால் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழம்பி இருக்கிறீங்க. யாருமே நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு இருந்தாலுமே தேவையில்லாத வீண் பழி நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலான கும்பராசி அன்பர்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதனால எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல, எல்லாமே அறகுறையாக நிற்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதான் பலருடைய ஏக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம், எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இந்த நேரம் பயப்பட வேண்டாங்க. கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும். ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கிறது காத்திருக்குது. இந்த நேரம் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்த வரைக்குமே சனிப்பயிற்சி காலத்தில் ஒரு சில சிரமம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக தான் அமைய போகுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, இந்த சொந்த பந்த வகையிலும் சரிங்க, இந்த நேரம் கொஞ்சம் விரிசலுங்கிறது உண்டாகக்கூடிய நேரம் தான். தந்தை வழி உறவுகளை பொறுத்த வரைக்குமே விரிசல் இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தந்தைக்கு பிடிக்காது, தந்தை எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இந்த நேரம் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக தான் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஒருத்தருக்குமே இந்த சகோதர வகையில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இல்லாமலாம் இல்லை. நிறைய பிரச்சனை நீங்கள் தீர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தொட்ட காரியம் இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலை வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது திருப்பணிக்கோ இல்லைன்னா ஏதாவது வகையில் உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய முடிஞ்சால் இந்த நேரம் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலம் வாய்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெற்றவங்களுடைய உடல் நலத்திலே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால பெற்றவங்க கிட்ட என்னதான் மனசாபம் வந்தாலும் சரி, அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக அந்த நேரம் பொறுப்பு உங்களுக்கு அதிகம்தான். ஆனால் பொறுப்பு அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட எந்த பொறுப்பும் ஒப்படைக்காதீங்க. நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா பல விஷயம் முடியாத காரியம் கூட முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படிப்படியாக எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களை இந்த நேரம் கொஞ்சம் மாற்றம் தென்படும். அதனால் குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வீணான விவாதம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேண்டாம். இந்த நேரம் உங்கள் கருத்து என்னன்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்க தான் வம்பளவங்களை மாட்ட விடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். மனசில் தோன்றது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவுமே உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத காது கொடுத்து கேட்பாங்க மேலதிகாரிகள். அதனால் வேலையிலுமே நல்ல மாற்றம் தான். உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பெற்றவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவங்களாமே இருந்திருப்பீங்க. ஏதாவது முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க.
ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருமண தடை கொஞ்சம் இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அதுவும் நீங்கள் கூடிய நேரம் தான். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து முயற்சி செய்ய பாருங்கள். ஆதரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. வீட்டில் தாய் தந்தையோட அன்பு, ஆதரவு, வாழ்க்கை துணையோட ஆதரவு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஈகோ பிரச்சனை தான் இந்த நேரம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணுங்க. இந்த நேரம் மனசில் தோன்றது எல்லாமே ஒரு தான் தோன்றத்தனமாக ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுறீங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக நண்பர்களுடைய வருகை இந்த நேரம் இருக்கும். உறவினர் வருகை இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக மனசை கட்டுப்படுத்த பாருங்கள். ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. அதிகமாக கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தான் அதிகம். அதுவுமே இந்த சொந்த பந்த வகையில் கடனை வாங்கிட்டு படாத பாடுபடக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறீங்க. இந்த நேரம் மேலுமே கடன் வாங்குறது வேண்டாம். மனசில் எவ்வளவு ஆசை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு தேவையான விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்கணுமா இருக்கட்டும், இந்த நேரம் அதிகப்படியான ஆசைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுபகாரிய செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கான பண தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நேரம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம், அதிக கடனை வாங்கி சுமக்கிறது வேண்டாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கும்பராசி அன்றவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நாளுமே உண்டு. ராசியில் ராசிநாதன் சனி வக்கன் விட்டு இருக்கிறார். ஆனால் இவருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அவரால் உங்களுக்கு தொல்லை இல்லை. ஏன்னா தன்னுடைய சொந்த ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் எப்பயுமே உங்களுக்கு அதிகம் கஷ்டத்தை தரமாட்டார். என்ன ஒன்று கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே உழைப்புக்கு ஏற்ற பலன்கிறது கண்டிப்பாக தருவார். அதனால் உழைப்பு கொடுக்க தயங்காதீங்க. இந்த சோறுங்கிறது வேண்டாம், எதையும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற சிந்தனை வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. எந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் சரிங்க, சொந்த ராசியில் ஆட்சி பெற்று அவர் ராசியை பலப்படுத்துறாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நேர்முறை சிந்தனையோட நேர்மையாக இருக்க பாருங்கள். கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொன்னாலுமே நேர்மை மட்டும் தவறிடாதீங்க. நேர்மை ரொம்ப முக்கியம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதை சோதிச்சு பார்க்குற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் இந்த நேரம் கடுமையான உழைப்பையும் நீங்கள் நேர்மையான சிந்தனையும் நேர்மையாக நீங்கள் இருந்துட்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அனுகூலமான பலன் காத்திருக்குது. பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலையுமே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் நம்ப மாட்டாங்க தான். ஆனால் அதுக்காக கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் தன்மை நடந்துக்க பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. என்ன ஒன்று இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். இந்த சகோதர உறவு வகையிலையும் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே டென்ஷன் அதிகமாக இருக்கும். தானும் பிழைக்க மாட்டேங்கிறாங்க, தன்னையும் பிழைக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு மனசில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு எண்ணம் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே இந்த காலத்தில் சகோதர உறவு வகையில் கொஞ்சம் மனசாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம். டென்ஷன் அதிகமாக இருக்கிறதால அடிக்கடி தலைவலி, இந்த கண் சம்மந்தப்பட்ட உபாதை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கைகால் வலி, இந்த கால்களில் அடிக்கடி விபத்து ஏற்படுறது, அடிபடுறது மாதிரியான பிரச்சனை எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக பயணம் அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு இந்த நேரம் நீங்கள் போயிட்டு வர பாருங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை குலதெய்வ கோவிலை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் காத்திருக்குது. சனிக்கிழமையான நவகிரகத்துக்கு போய் நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது கூட இந்த நேரம் உங்களுக்கு மேலுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்கள் நிலையில் நல்ல மாற்றம் தான். எங்கே போனாலும் உங்கள் கை மேலோங்கி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் இருக்கிற இடத்துல இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுறது நல்லது. நடந்துக்கிறது அப்படி தான். ஜென்மராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். எடுக்கிற முயற்சி எப்போடப்பட்டாலும் நீங்கள் வெற்றி ஆக்கிடுவீங்க. நீங்கள் கண்ட கனவு நனவாகும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. சொந்த பந்த மத்தியிலும் செல்வாக்கு சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் பாரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அதிகப்படியாக யார்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். இந்த நேரம் குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலை சும்மா அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் ஒவ்வொன்றையும் நீங்களே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். எடுக்கிற வேலை சிறப்பாக முடியும். வேலையில் நல்ல மாற்றம், தொழிலில் எந்த தடையும் இல்லை. நிறைய விஷயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் புதுசாக இடம் வாங்கணும், வீடு நல்லபடியாக அமைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்கள். சிறப்பான பலன் கிடைக்கும். வியாபாரம் தொழிலுமே இந்த நேரம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புதுசாக வரவங்கக்கிட்ட இந்த நண்பர்கள் வகையாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திடமாக வச்சுருக்க பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் போராட்டம் உண்டு தான், ஆனாலுமே உங்களுக்கு இறுதியில் வெற்றி காத்திருக்குது. பெரிய மனிதருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. தெய்வ அருள் கூடவே நின்று காக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா வருமானங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். அதே மாதிரி உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கவனம் கொடுக்கறது நல்லதுங்க. ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியமான உணவு நீங்கள் தேர்ந்தெடுக்க பாருங்கள். பெரும்பாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசி என்பது நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் போதனை பிரியர்கள் தான், ஆனாலுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய சாப்பாட்டு விஷயத்தில் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். இந்த நேரம் குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். மற்றபடி கும்பராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே இந்த நேரங்கிறது சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் மனசு திடமாக வச்சுருக்க பாருங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்க. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.